ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழருக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வைஷ்ணவி அந்த சகோதரியை பற்றி நான் பேசவே கூடாது, எல்லாம் நிறைய தாட்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஸோ ரீசெண்டாக அவங்களோட பதிவு ஆன்லைனில் எக்ஸ் தளத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட பதிவுகள்லாம் பார்க்கும்போது ஒரு விதத்தில் ஷாக்கிங்காக இருந்தது. இப்படிலாம் ஆளுங்க இருப்பாங்களா? என்ன மென்டாலிட்டி? இப்போ வர பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நடந்துக்கிறதுக்கு காரணம் என்ன? ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒன்று மைண்டுக்கு வந்தது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மற்றபடி வேறு எந்த ஒஃபென்ஸோ அதை எதிர்த்து பேசணும் அந்த மாதிரி எந்த கருத்துக்களும் நம்ம கையில் கிடையாது. ஸோ சொல்கிற ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போட்ட பதிவு. ஸோ இவ்வளோ வருஷம், அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆகிறதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக இருக்கும்போது பல பேர் பல விதமாக உழைச்சி தமிழக வெற்றி கழகமாக மாறணுன்னா அதுக்கும் நம்ம தலைவர் நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நிறைய பேர் வராங்க. இந்த நேரத்தில் ஒரு பாயிண்ட் ஒன்று நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த கட்சி ஆரம்பித்த அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பதவியெலாம் போகிறதுக்கான டிஸ்கஷன்லாம் போகும்போது ஒரு நாள் பனையூர் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட அலுவலகம் பனையூரில் போயிருந்தேன். அங்கே போகும்போது எங்கள் பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் ஒரு நபரை திட்டுறாங்க. ஒருத்தர் வந்து திட்டுறாரு. அவர் அந்த போஸ்டிங் போடுற லிஸ்ட்டில் புதுசாக ஒருத்தர் யாரோ வந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஏதோ போஸ்டிங் போட்டு ஸோ பழைய ஆளை பார்த்திங்கன்னா கீழே போட்டிருக்கு, அதாவது ஷஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாது. எழுதி கொடுத்தோன்னா இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா பொதுச் செயலாளர் என் முன்னாடி திட்டுறாரு. உனக்கு எப்போ அது மனசு வந்தது? நம்ம யாருன்னா அந்த மாதிரி பண்ணுவோமா? அங்கே கூட இருந்தவங்களெல்லாம் கேட்குறாங்க, நம்மளெல்லாம் அந்த மாதிரி பண்ண மனசு வருமா? தளபதிக்காக இத்தனை வருஷமாக உழைச்சிருக்காங்க, போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, மக்கள் இயக்கம்ன்ற பேரில் பல நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவனை தூக்கி நீ கீழே போட்டு இப்போ ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவனை மேலே போடுறியே, சரி வருமா அப்படின்னு கேட்டார். அந்த நபர் மன்னிப்பு கேட்டு, இல்லை ஏன் நான் மாற்றி போட்டுடுறேன், தெரியாமல் நடந்துச்சு, இனிமேல் அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கிறதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு அட்வைஸ் மாதிரி அவர் கொடுத்துருந்தார். ஸோ என்னதான் இருந்தாலும் தளபதிக்காக உழைச்சவங்க, மக்கள் சேவை செஞ்சவங்களுக்கு தான் முன்னுரிமை. மீதி இருக்கவங்க எல்லாம் பின்னாடி எவ்வளோ பெரிய சினிமா நடிகர்கள், எவ்வளோ மீடியாவில் எக்ஸ்போஸ் இருக்கிற நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், முதல்ல தளபதி கூட இருந்தவங்களுக்கும் மக்கள் சேவை செய்தவர்களும் முதல் முன்னுரிமைன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இது நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் வைஷ்ணவின்றவங்களும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த தாட்லாம் கிடையாது. இப்போ அவங்களோட பதிவு பார்க்கும்போது தான் நினைக்கிறேன், திமுகலேருந்து வேணும்னே ஒரு அஜெண்டாவை க்ரியேட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கள். அவங்களோட ட்ரஸ்ட்லாம் வச்சுருக்காங்க. அவங்க ட்ரஸ்ட்டு பேர் ஏதோ பட்டர்ஃப்ளைலாம் சொல்கிறாங்க. ட்ரஸ்ட்டு வச்சுருக்காங்க. அவங்க அம்மா இதுக்கு முன்னாடி திமுகவில் இருந்தாங்களாம், ஏதோ ஒரு இஷ்யூனால வெளியே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அவங்க போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்றது எல்லாமே இவங்க தான் பதிவு பண்ணுறாங்க. அவங்களோட வீடியோஸில், இன்டர்வியூஸில், அவங்களோட போஸ்ட்லலாம் இதுதான் வருது. தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே அவங்க வந்த அப்புறம் அவங்களுக்கு எந்த பதிவும் நம்ம இன்னும் கொடுக்கல. பகுதி நிர்வாகியோ மாவட்ட நிர்வாகியோ எந்த பதவியும் கொடுக்கல. எல்லாருமே ஆன்லைனில் உறுப்பினர் கார்டு போட்ட மாதிரி தான் அவங்களும் உறுப்பினர் கார்டு போட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்ன வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, நான் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இல்லைன்றத லெட்ரு போடணுமா, அதாவது அவங்கள நீக்கிட்டோன்னு சொல்லி நம்ம லெட்ரு போடணுமா? நீங்கள் வந்ததுக்கு நாங்கள் என்ன லெட்ரு போட்டோமா கேட்டால் அவங்கள தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். எப்படி தெரியும்? எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில். அப்படின்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. தமிழக வெற்றி கழகம் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது அந்தந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். காரணம் அவங்க மக்கள் சேவை அப்படி பண்ணியிருக்காங்க. கொரோனாவில் பண்ண நிறைய நிர்வாகிங்க கொரோனாவில் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு நிர்வாகி பேரை என்னால் எடுத்து சொல்ல முடியும். ரீசன் என்னன்னா அவங்களாம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க. நீங்கள் அசால்ட்டாக சொல்கிறீங்க. ஒரு சினிமா பிரபலம்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு புதுசாக நடிகை வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவங்கள பற்றி அவங்க ஒரு கட்சி வந்து வெளியே நீங்கணுன்னா நாங்கள் சொல்லணுன்றதெல்லாம் இது ஒரு முட்டாள்தனமான பேச்சு. உங்களை அங்கீகாரமாக எங்கள் கட்சியில் ஒரு பதவியில் இருந்திருந்தால் நீங்கள் நீக்கிட்டீங்கன்னு சொல்லி தலைமையிலேருந்து ஒரு அறிவு போடலாம். உங்களை நாங்கள் சேர்த்துக்கவே இல்லையே. நீங்களாக வந்தீங்க, 2-3 வாட்டி பேசுனீங்க, உங்களுக்கான இடம் அங்கே கிடைக்கல, உங்களுக்கான எக்ஸ்போஷர் கிடைக்கல. இங்கே மாவட்ட செயலாளர் தான், தளபதி தலைவர் தான், இதை தவிர நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சோன்னா அவங்களோட உண்மையான ஃபேஸை அவங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அவங்க போட்டிருக்க பதிவு பார்க்கும்போது கொஞ்சம் கோபம் வந்துச்சு. அதுக்கப்புறம் யோசித்தேன், இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம பதில் சொல்லணுமா, இவங்களுக்கு ரிப்ளை பண்ணுமான்னு சொல்லி தான் அவங்க போஸ்ட்டில் நான் கையே வைக்கல. இந்த வீடியோ மூலிமா தெரியப்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம தோழர்களும் அவங்கள இக்னோர் பண்ணுறாங்க. நிறைய பேர் அவங்க இன்ஸ்டாகிராமில் அன்ஃபாலோ பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தேன், ட்விட்டரில் பிளாக் பண்ணுறதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விருப்பம். நான் சொல்கிறது என்னென்னா,
அவங்க கமெண்ட் அவங்க போடுற எந்த போஸ்ட்டையுமே தயவு செஞ்சு ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க அவ்வளோ பெரிய ஒர்த்தான கேரக்டரே கிடையாது. அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாங்க அதை அவங்க போடுறாங்களா, இல்லை திமுகலேருந்து அவங்களுக்கு என்ன எதனா கண்டென்ட் கொடுத்து இதை போஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ நாள் தமிழக வெற்றி கழகத்தில் அவங்க ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லும் போதெல்லாம் இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள் எல்லாம் விமர்சித்து நான் பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ நமக்கு ஆப்போசிட்டாக மாறணுன்னா நம்ம தலைவரை டேக் பண்ணி அவங்க போடுற விஷயங்கள், அதாவது தீ விபத்து ஏற்பட்டது அந்த வீடியோ நான் இன்னும் போடலை. ஸோ அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. அந்த இடத்துக்கே போய் அதுக்கான நான் இப்போது சென்னையில் இல்லை, ரீசெண்டாக வெளியூரில் இருக்கேன். அந்த இடத்துக்கே போய் அந்த களத்தில் இறங்கி அங்கே என்ன உண்மையால நடந்தது, நம்ம தோழர்கள் எந்த அளவுக்கு அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்கலாம் எடுத்து தான் அந்த வீடியோ பண்ணணும்னு இருக்கேன். அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது, கொஞ்ச நாளில் போட்டுடுறேன். ஸோ அந்த இஷ்யூ நடந்த உடனே அதுக்கு ஒரு போஸ்ட் அவங்க போடுறாங்க, உதவி பண்ண போகிறவங்க எதுக்கு கட்சி துண்டை போட்டுட்டு போகணும். இது என்ன கேள்வி இது? இதுக்கு முன்னாடி நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது இந்த மாதிரி நாங்கள் கொடி எடுக்காமல் போய் ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணோம். அந்த ஈவெண்ட்டை வேற ஒரு கட்சி, அந்த கட்சிக்காரங்க பேர் நான் சொல்ல விரும்பல, வேற ஒரு கட்சிக்காரங்க அந்த இமேஜை யூஸ் பண்ணி அவங்க கட்சி சார்பாக அதை பண்ண மாதிரி அது ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அன்றைக்கே நான் முடிவு பண்ணது, எப்போ எங்கே போகிறதா ஒன்று தளபதியோட முகம் பதிச்ச டிஷர்ட்டோ இல்லை அவரோட கொடியோ அவரோட துண்டோ ஏதாவது யூஸ் பண்ணி தான் களத்தில் இறங்கணுன்றது அன்றைக்கே முடிவு பண்ணுது. அதே மாதிரி தான் நம்ம தோழர்கள் எல்லாருமே இது நாங்கள் பண்ணோம், மக்களுக்கு நாங்கள் இறங்கி சேவை செஞ்சுருக்கோம். ஸோ எங்கள் உரிமை அது. எங்கள் தலைவரோட முகத்தை வச்சுக்கிட்டு எங்கள் கொடியை வச்சுக்கிட்டு எங்கள் துண்டை வச்சுக்கிட்டு நாங்கள் பண்ணுறோன்னா அது எங்களோட உரிமை. ஸோ அதை எப்படி இந்த புள்ள கேள்வி கேட்குதுன்னே தெரில. அது எப்படி நீங்கள் வேணும், அதாவது அவங்க சொல்கிறப்ப தான் ஏதோ நாங்களே கொளுத்தி விட்டு நாங்களே போய் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனை அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இத்தனை பேர், ஒரு 2 பெண்மணிக்கு அங்கே ஒரு கசப்பான ஒரு விஷயம் நடந்தது. பூத் காலால் எட்டி வச்சுருக்காங்கலாம், நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க. வீடியோஸ் கூட நான் நிறைய நம்ம ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன், நீங்கள் போய் பார்த்தா தெரியும். பெண்ணாக இருந்துட்டு எப்படி அவங்களால இந்த பதில் சொல்ல முடியுது? நம்ம வீட்லேயும் பெண்மணி இருக்குது, அவங்க அம்மாவும் ஒரு பெண் தான், அவங்க சுற்றி இருக்கிற எத்தனை பெண் பிள்ளைங்களுக்கு ஒரு பெண்ணாக இருந்துட்டு அவங்களுக்கு எப்படி அந்த வார்த்தை சொல்ல தோணுச்சு? இது ஒரு நாடகம் மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு அர்த்தம்னே தெரியல. அந்த களத்தில் இறங்கி போராடி இருக்காங்க, அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஸ்கேனிங் ரிப்போர்ட் இருக்குது, அவ்வளோ பேர். அந்த 2-3 வீடியோஸ் ரிலீஸ் ஆகிருக்கு, போலீஸ்காரங்க நம்ம தோழர்கள் முதுகில் தட்டுற மாதிரி வீடியோலாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன அஜெண்டாவில் பேசுகிறாங்க, என்ன விஷயத்தில் பேசுகிறாங்க? இவ்வளோ நாள் திமுகவை விமர்சித்த விஜய் அவர்கள் எதுக்கு பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்றாங்க. இதில் அந்த குழந்தையோட மென்டாலிட்டி என்னன்னே என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ அவங்க பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க, திமுகலேருந்து பக்காவாக ரெடி பண்ணி அமைச்ச மாதிரி தெரியுது. நீங்கள் போமா, நீங்கள் போய் கட்சியில் சேர்ந்து உள்ளே சேர்ந்து போஸ்டிங் வாங்குங்க. அவங்க அதுக்கெல்லாம் போராடி பார்த்துருக்காங்க, தெரிஞ்சிச்சு தமிழக வெற்றி கழகம் தெளிவாக இருக்காங்க, புதுசாக வந்தவங்களெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் சண்டையை போட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க ஈஸியாக ஒன்று பிளான் பண்ணி கடைசியில் அவங்க அம்மாவை திரும்ப உள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு நாடகம், அதுக்கப்புறம் இவங்களும் போகிற மாதிரி. ஸோ இவங்க இவ்வளோ நாளாக நம்ம தெரியும் ஒரு புது ஆட்சி வரணும், மக்களுக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி தான் நம்ம போராடிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ இப்போ தமிழக வெற்றி கழகத்துலேருந்து வெளியே போகிறனா நீ முதல்ல என்ன பண்ணியிருக்கணும்? நீ ஒன்று அதிமுக போய் ஜாயின் பண்ணியிருக்கணும். நீ இவ்வளோ நாள் விமர்சித்தது தமிழக வெற்றி கழகத்துலேருந்து கேள்வி கேட்டது எல்லாமே திமுகவை. அவங்க 4 வருஷமாக என்ன பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அப்போ அவ்வளோ பேசுகிற நீ என்ன பண்ணணும்? இங்கேருந்து போனேன்னா உன்னோட முதல் வேலை தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணும், சோஷியல் சர்வீஸ் பண்ணணும். நீ முதல்ல பண்ணியிருக்கிறது ஏடிஎம்கேல போய் ஜாயின் பண்ணியிருக்கோம். நீ போய் திமுகவில் எதுக்கு ஜாயின் பண்ண? ஆளுநர் கட்சியில் நீ ஏன் போய் ஜாயின் பண்ண? அப்போ உன் மைண்ட் என்ன? நீ மக்களை சேவ் பண்ணவும் சோஷியல் சர்வீஸ் பண்ணவும் இங்கே வரல. உனக்கு பதவி வேணும், மேடையில் ஏறி பேசணும், 4 மக்களுக்கு தெரியணும், அதை ரீல்ஸாக பண்ணி போடணும், இன்ஸ்டாகிராமில் ஃபெமிலியர் ஆகணும். இதுதான் உன்னோட நோக்கமாகவே இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு எதனா சீட்டு வாங்கி கொடுக்கணும், இந்த மைண்ட் செட்டில் தான் நீ இருக்கிற மாதிரி தெரியுது. நான் இவ்வளோ விஷயம் பேச காரணம் நீ போட்ட அந்த பதிவு தான். நீ அந்த பதிவு போடலன்னா அவங்க சொல்கிறாங்க உரிமையில் பேசுகிறாங்க, அவர் இதில் பேச, நம்ம மனசில் இருக்கிறதா நம்ம பேசுகிறோம். இங்கே வெளியிலேருந்து பார்க்குற அவ்வளோ ட்ரோல் உனக்கு வர காரணம் என்ன? அவ்வளோ பேர் நான் எங்கள் கட்சி தோழர்களை விட்டுருங்க, சாதாரண பொதுமக்கள் கூட உங்களை எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க தெரியுமா? இந்த பொண்ணு என்ன சின்ன வயசில் இந்த மாதிரி பண்ணுது, இதெல்லாம் அரசியலில் எப்படி வரப்போகுது, அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது, இது போய் ஒரு வீட்டுக்கு போய் ஓட்டு கேட்டால் இது அத்தனை பேர் இந்த ஃபெமிலியராக இருக்குது, இந்த விஷயம் தெரியுது, அத்தனை பேர் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேர் என்கிட்ட இதை ஷேர் பண்ணுறாங்க. என்ன தம்பி இப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீ முதல்ல இந்த கட்சி விட்டு போகிறதா இருந்தால் ஒன்று அதிமுகவில் ஜாயின் பண்ணியிருந்தானே சொல்லியிருப்பேன். ஓகே, இது மக்களுக்கு கஷ்டப்பட தான் வந்திருக்கு, சோஷியல் சர்வீஸ் பண்ண வந்திருக்கு, திமுக ஒழிச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கான பிளான் பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கலாம். இது பார்க்கும்போது சில்லறத்தனமாக இல்லை. பார்க்கும்போது இதை நான் அட்ரஸ் பண்ணலாம் இல்லை, இதை சொல்லணும் கூட சுத்தமாக விரும்பல. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம தோழருக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய கமெண்ட்ஸ் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும்போது எந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு ஆதரவு இருந்ததோ அப்படி தூக்கி வச்சாங்க நம்ம தோழர்கள் அவங்கள. இப்போ நம்ம தலைவரை பற்றி அவங்க எதிர்த்து பேசுவோம், நம்ம தோழர்கள் இறங்கி பேச தான் செய்வோம். ஆனால் எங்கள் அண்ணனை எங்கள் அண்ணன் அவர் கூட பிறந்த அண்ணன் மாதிரி அவர் எங்களுக்கு. எங்கள் அண்ணனை பற்றி நீங்கள் பேசும்போது
அதுக்கு நாங்கள் இறங்கி பதில் சொல்ல தான் செய்வோம். அதுக்கு தோழர்கள் எங்களை இப்படி பேசுகிறாங்க, விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள் என்னை திட்டுறாங்கன்னு திட்ட தான் செய்வாங்க. நீ பண்ணது இதுக்கு பேர் நானும் ரவுடி தான் படத்தில் விஜய் சேதுபதி சொல்லுவார் பாருங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் இது. இது தரம் தாழ்ந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசவே கூடாது. எதிர்க்கிறது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மேலே உரசும் போது அந்த அந்த தீக்குச்சி எவ்வளோ பவர்ஃபுல்னு தெரிஞ்சுட்டு உரசணும். எல்லாரும் பேசுகிற மாதிரி பேசுகிறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ நம்ம தோழர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் தான், அவங்களுக்கு கமெண்ட் போடுறதோ அவங்களோட பதிவு பார்க்குறதோ அவாய்ட் பண்ணுறங்க. அவங்க அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. 2026 களம் மாறும்போது அவங்களுக்கு அது புரியும். ஸோ திமுக ஒருத்தரை உள்ளே இழுக்கிறாங்கன்னா அவங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்கன்றது தமிழ் மக்கள் நிறைய பேரை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது புதுசாக சொல்லி நம்ம தெரியப்படுத்த தேவையில்லை. நிறைய விஷயங்கள் பேக் டு பேக் நடந்துகிட்ருக்கு. தமிழக வெற்றி கழகம் எப்போவுமே புதுசாக வரவங்கள நம்ம ஆதரிப்போம், அவங்கள உள்ளே கொண்டு வரும், அவங்களுக்கு தேவையான உரிமையை நாங்கள் கொடுப்போம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாதிரி சில பேர் பதவி ஆசைக்காகவும் ப்ரொமோஷனுக்காகவும் அவங்க முகம் வெளியே தெரியணுன்றதுக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம நெகட்டிவிட்டின்னு தான் சொல்லுவோம். இக்னோர் நெகட்டிவிட்டி.